ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழகத்திற்கு நிதி வழங்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் காஷி தமிழ்ச் சங்கமத்தின் 3வது பதிப்பு சனிக்கிழமை தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தார். இதில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தர்மேந்திர பிரதான் செய்தியாளர்களை சந்தித்தார். அவரிடம் தமிழகத்திற்கு கல்வி நிதியை இன்னும் ஒதுக்காதது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. இதுகுறித்து அவர் கூறுகையில், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியானது நிலுவையில் இருப்பது எனக்கு தெரியும். தமிழக அரசு அரசியல் காரணத்திற்காக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ் மொழியை படிக்கக்கூடாது என்று கூறவில்லை. அப்படி இருக்கும்போது உள்ளூர் மொழிக்கே முதலிடம் என்று தேசிய கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ளதை தமிழக அரசு எதிர்க்கிறதா? மும்மொழி கொள்கையை பிற மாநிலங்கள் ஏற்கும் போது தமிழக அரசு ஏற்க மறுப்பது ஏன் என்று தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பினார். மேலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத பட்சத்தில் தமிழகத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க விதிகளில் இடமில்லை. இந்திய அரசமைப்புக்கு உட்பட்டு தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி வழங்கப்படும் என்று தர்மேந்திர பிரதான் கூறினார்.